வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்கோம். அந்த வகையில் பிஹெச்இஎல்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நோ ஃபீஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து தேர்வு இல்லை, நேர்காணல் மட்டுமே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 24/9/2021 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து தேர்வு இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்கிற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நம்ம அப்படியே அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த ஜாபுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது சூப்பர்வைசர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்ஜினியரிங் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி இன் சிவில் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. தென் அல்லது 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. அல்லது பார்த்தீங்கன்னா டூயல் டிகிரி ப்ரோக்ராம் இன் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து கேட்டிருக்காங்க. தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபாலோயிங் ஏரியாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ஃபுல் டைம் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரம் ஏ ரெகனைஸ்டு இந்தியன் யூனிவர்சிட்டி வந்து கேட்டிருக்காங்க. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 34 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 3 இயர்ஸ் ஆஃப் ஃபார் ஓபிசியும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 5 இயர்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 37 இயர்ஸ் வரைக்கும் வந்து ஓபிசி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 39 இயர்ஸ் வரைக்கும் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இன்ஜினியரிங் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் வந்து அன்ரிசர்வ்டில் 5 போஸ்டிங், எஸ்சி ஒரு 1 போஸ்டிங், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஓபிசியில் 1 போஸ்டிங், டோட்டலாக வந்து 7 போஸ்டிங். அதே மாதிரி சூப்பர்வைசருக்கு பார்த்திங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டில் 8 போஸ்டிங்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு 2 போஸ்டிங்ஸ், எஸ்டிக்கு 1 போஸ்டிங்ஸ், ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா 3 போஸ்டிங்ஸ், டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் டோட்டலாக வந்து இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 7 போஸ்டிங், சூப்பர்வைசர் பொறுத்த வரைக்கும் வந்து 15 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 39,670 ரூபா வந்து சூப்பர்வைசருக்கும் 71,040 வந்து இன்ஜினியரிங் கேட்டகரிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் த போஸ்ட் ஆர் பியூர்லி டெம்பரரி இன் நேச்சர் அண்ட் ஆஃபர்டு ஆன் ஃபிக்ஸ்டு டென்யூர் பேசிஸ் ஃபார் அ மினிமம் பீரியட் ஆஃப் 2 இயர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 200 ருபீஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. தென் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியும் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லிங்க் ஃபார் எஸ்பிஐ கலெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு லிங்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் படித்து பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் போயிட்டு அதாவது careers.bhel.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் டு விச் ஹார்ட் காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் டு பி சென்ட். ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு தென் அதை வந்து நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கூடிய இந்த அதாவது பார்த்திங்கன்னா இந்த கொல்கத்தா அட்ரஸுக்கு தான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரியும் வந்து இருக்கும். தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன்ஸ் ரெக்வயர்ட் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுற போது என்னென்ன டாக்குமெண்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லியும் அவங்க கொடுத்துருக்காங்க. தென் இதற்கான ஷெட்யூல் டேட்டு வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஷெட்யூல் டேட் எல்லாமே வந்து நீங்கள் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுற போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதாவது அப்ளிகேஷன் வந்து சப்மிஷன் பண்ணுற போது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். தென் இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து இதில் போய்ட்டு கேரியர்ஸ் பேஜில் போய்ட்டு நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. தென் இவங்க பார்த்திங்க அப்படின்னா தென் உங்களுடைய ஹார்ட் காப்பியை வந்து நீங்கள் அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு ஹார்ட் காப்பியை வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.